அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மருத்துவத்துல உணவே மருந்து என்பது சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. உணவே மருந்து, வீட்டில் இருக்கிற பொருட்களே மருந்து மாதிரி எடுத்துக்கிறது பிரச்சனை இல்லை. உணவை சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. பட்னி கிடப்பது, 2 வேளை சாப்பிட்டுட்டு 1 வேளை பட்னி கிடப்பது பிரச்சனை இல்லை. பழச்சாறுகள் மட்டும் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. காய்கறிகளை மட்டும் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. ஆனா மூலிகைகள் சாப்பிடும் போது உங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்றது சுயமா மூலிகை மருந்துகளை நாட்டு மருந்து கடையில வாங்கி உங்க இஷ்டத்துக்கு கையாளுறது விஷம்தான். இப்ப கரிசலாங்கண்ணி லிவருக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டெய்லி கரிசலாங்கண்ணி எடுத்தீங்கன்னா பைல்ஸ் வந்துடும், அஜீரண பிரச்சனை வந்துடும், ட்ரை காஃப் வந்துடும். கரிசலாங்கண்ணி டெய்லி எடுத்தா ஏன் அப்படி வருதுன்னா, கரிசலாங்கண்ணி உடம்புல இருக்க தேவையில்லாத சளி திரவங்களை வெளியில ஏற்றிடும். அப்ப அளவுக்கு மேல கரிசலாங்கண்ணி போனாவே பிரச்சனை. அளவுக்கு மீறி மஞ்சள் போனா பிரச்சனை, அளவுக்கு மீறி திப்பிலி போனா பிரச்சனை, அளவுக்கு மீறி கடுக்காய் சாப்பிட்டா பிரச்சனை, அளவுக்கு மீறி இப்ப கூட ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா கீழே போடுறேன், ஒரு வெங்காரம்ன்ற மருந்து, வெங்காரம், படிகாரம், இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்கு. வெங்காரம், வெடி உப்பு, சுண்ணம் அப்படின்லாம் இருக்கு. அதெல்லாம் நாட்டு மருந்து கடையில வாங்கி தானே சாப்பிட்டு இறந்து போயிட்டாப்ல. அப்ப ஒரு நம்பகத்தன்மை வர்றதுக்காக சில நாட்டு மருந்து வைத்தியர்கள் இல்ல நாட்டு வைத்தியர்கள் என்ன பண்றாங்க, இதுல வெங்காரம் சேர்த்திருக்கோம், இதுல வெடிவிப்பு சேர்த்திருக்கோம், இதை சாப்பிட்டா உடம்பு குறையும், அதுதான் நாங்க சேர்ந்து மருந்தா கொடுக்குறோன்றப்ப சில பேர் ஆர்வத்துல தானே பண்ணிக்கலாம், இதுல என்ன இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு ChatGPTலயோ இல்ல ஆர்வ கோளாறுலயோ செஞ்சு சாப்பிடும் போது இறந்து போயிடுறாங்க. நீங்க நிறைய வைத்தியர்கள் பாத்தீங்கன்னா புது மருந்துகள் செய்யறேன்னு செஞ்சு பார்த்து அவங்க சாப்பிட்டு செத்து போயிருக்காங்க, இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து செத்து போயிருக்காங்க. இப்ப நாங்க படிச்ச மருத்துவர்கள், கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறவங்க, கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்க ஏதோ தானோன்னு ஏதோ ஒரு மருந்துகளை கொடுக்க முடியாது. கிளினிக் சீல் வச்சிருவாங்க, எங்களோட சர்டிபிகேட்ஸை இது பண்ணிடுவாங்க. அப்புறம் எங்களால உங்களுக்கு சேவைகள் செய்ய முடியாது. அப்ப எவ்வளவு அளவு கொடுக்கணும், என்ன மருந்து கொடுக்கலாம், என்ன மருந்து கொடுக்க கூடாது, இதோட சேர்ந்து பத்தியம், அப்புறம் நிறைய ஒழுக்க முறைகள், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு நோய் குணப்படுத்தும். கொஞ்சமாவது மெச்சூர்டா, தெளிவா, நிதானமா, பொறுமையா நடந்துக்கோங்க. எதுவுமே அலட்சியமா, பொறுப்பு இல்லாம, மேலோட்டமா, நுனிப்புல் மேய்தல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி எடுத்துக்காதீங்க. யாருக்கு லாஸ்? உங்களுக்கு தான் லாஸ். உயிர் போயிடுச்சு, உறுப்புகள் போகுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு மருத்துவரை செலவு பண்ணி பாருங்க, அவங்க கொடுக்குற மருந்துகளை செலவு பண்ணி சாப்பிடுங்க. நீங்க ரொம்ப நாள் பெயின் கில்லர் சாப்பிட்றதா இருந்தா உங்க லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் வந்துடும். டாக்டர் சொல்றதை கேளுங்க. ஏன்னா அதுல அவங்க அனுபவசாலி, அவங்க உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்லது பண்ணாதான் அவங்களுக்கு வருமானமோ பேரோ வரும். அதனால உங்களுக்கு கெடுதல் பண்ணி பேரும் பணமும் வராது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றது அதுதான். ஒருத்தர் ஓரளவுக்கு சம்பாதிக்கணும், ஓரளவுக்கு நல்ல பேர் வரணும்னா மக்களுக்கு நல்லது பண்ணியே ஆகணும், மக்களை திருப்திப்படுத்தியே ஆகணும். அவங்க திருப்தி ஆனாதான் தொழிலோ, பேரோ, வளர்ச்சியோ, வருமானமோ எது வேணா கிடைக்கும். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். இன்னொரு பதிவில் உங்களை மீட் பண்றேன்.